இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி. அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார், ராஜேந்தர் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது, நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்றி வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார், என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி, அவருக்குன்னா வேற, எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெயபால். பார்த்தீங்களா, ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தில் உயிரிழச்சால் ஒரு இது வரும், ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன், இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா. இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசி நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த செயின் ஜெயபால் கேரக்டருக்குள்ளே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்றைக்கி தான் இவ்வளோ ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்.